ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 7வது சபையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். லவோதிக்கேயா சபை, தி சர்ச் இன் லாவோடிசியா. இந்த சபையை குறித்து ஆண்டவர் எழுதும் பொழுது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் பேசுகிறார். அதில் 14ஆம் வசனம் சொல்கிறார், லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இந்த சபை ஒருவேளை கடைசியான சபை என்பதனால் கர்த்தர் தம்மை ஆமேன் என்று வெளிப்படுத்துகிறாரா, இல்லை எல்லாம் நிறைவுபட வேண்டும், அதற்கு காரணம் நான் தான், எல்லாம் நிறைவுக்கும் நான் தான் காரணம் என்று சொல்லி தம்மை ஆமேன் என்று சொல்கிறாரா? நாம் கவனிக்க வேண்டும். இந்த சபையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சபை பணம் படைத்த இடம் இருந்த சபை. இட் வாஸ் அ ரிச் பிளேஸ். லவோதிக்கேயா பட்டணம் பணம் படைத்த பட்டணமாக இருந்தது. இட் வாஸ் வெல்த்தி, ரிச். எதையா இருந்தாலும் பணத்தை வைத்து வாங்கிக் கொள்வார்கள். ஒரு நாட்களில் கிபி 60 அப்படிப்பட்ட நாட்களில் ஒரு பெரிய சேதம் வந்தது. அவர்கள் பட்டணமே அழிக்கப்பட்டது. ஆனாலும் ரோமர்கள் கேட்கிறார்கள், shall we help you? Do you need our help? என்று when Romans asked these people arrogantly replied, we need not your help. We know how to rebuild ourselves. We have all our resources. என்கிட்ட எல்லாம் இருக்குப்பா, எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் அகங்காரத்தோடு கூட ரோமர்களை பார்த்து பேசினார்கள். ஏன்? Because they were so rich and wealthy. அவர்கள் அவ்வளவு பணம் படைத்து அவர்கள் செழிப்புள்ள ஒரு இடமாக இருந்தார்கள். அவ்வளவு செழிப்பு உள்ள இடத்தை பார்த்து இருந்த மக்கள் கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் போய்விட்டார்கள். அதிக பணம் நம்மை கர்த்தரை விட்டு தூரம் செல்ல வழி உண்டாக்கிவிடும். அதிக சொத்து மதிப்பு தேவனை விட்டு நம்மளை பிரித்துவிடும். நம் கவனமாக இருக்க வேண்டும். Too much of anything is not good for ourselves. So the richness and wealth, they distracted from that relationship with God. The Christians were distracted. The Christians were misled because they were wealthy. இவ்வளவு பணம் படைத்த இடமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த இடத்தை பார்த்து சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரா இருக்கணும், இல்லை அனலாக இருக்கணும். ஆனால் நீ எப்படி இருக்கிற? வெதுவெதுப்பாக இருக்கிற. யூ ஆர் lukewarm. யூ ஆர் நாட் கோல்ட், யூ ஆர் நாட் ஹாட். இது அநேக முறை நம்ம பிரசங்கிக்கும் பொழுது சில வேளையில் எழுப்புதல் பிரசங்கியார்களை போல பிரசங்கிக்கும் பொழுது, நீ ஒன்று அனலாக பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவனாக இருக்க வேண்டும், இதெல்லாம் தப்பு என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறாரா என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். இதை சொல்லும்பொழுது அனலாக கர்த்தருக்காக அனலாய் வாழ வேண்டும், அல்லது நீ ஒன்று குளிராக இரு, நீ வெதுவெதுப்பாக இருக்காது என்று சொல்லி அநேக பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இயேசு இதை தான் சொன்னாரா? இந்த பட்டணத்தை நாம் பார்க்கும்போது இந்த பட்டணத்துக்கு 2 புறமும் அருமையான பட்டணங்கள் உண்டு, கிராமங்கள் உண்டு. இந்த பட்டணத்திற்கு இவ்வளோ பணம் படைத்தாலும் தண்ணீர் பற்றாக்குறை இந்த பகுதிகளில் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது. There were water scarcity. This city had a biggest disadvantage, that is water scarcity. தண்ணீர் பற்றாக்குறை இந்த நகரத்துக்கு உண்டு, இந்த பட்டணத்துக்கு உண்டு. அதனால் என்ன செய்தார்கள்? ஒரு பக்கம் பார்த்தால் இந்த பக்கத்தில் கொலோசே என்ற ஒரு பகுதி இருந்தது. அந்த பகுதி மலை அடிவாரத்தில் உள்ள பகுதி. அந்த பகுதிகளில் மலையிலிருந்து வருகிற தண்ணீர் அந்த இடத்தில் குளமாக நிறைந்திருக்கும். அந்த குளம் அந்த குளிரான தண்ணீர் அந்த இடத்தில் உண்டு. இந்த தண்ணீரெல்லாம் பார்த்ததற்காகவே உலகத்திலிருந்து எல்லா இடத்திலிருந்து வருவார்கள். People all around the world came to drink the water in the place of Colossae because it was so cold and it was refreshing. குளிர்ச்சி, உற்சாகமூட்டும் ஒரு தண்ணியாக. இட் வாஸ் ரிவைவிங் த சோல். இந்த லவோதிக்கேயா பக்கத்தில் இருந்து என்ன செஞ்சாங்கன்னா, பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் என்ன செஞ்சாங்க, அந்த தண்ணியை எப்படியாவது எடுத்துடலாம் காசு கொடுத்து என்ன செஞ்சாங்க, அந்த பைப் லைனை போட்டுட்டு அந்த தண்ணீர் எடுக்க பார்த்தாங்க. குளிரான தண்ணி புறப்பட்டு இவங்க நாட்டுக்கு வரும்பொழுது, இவங்க பகுதிக்கு வரும்போது அது வெதுவெதுப்பாய் மாறிவிடுகிறது. வெதுவெதுப்பாய் மாறிவிடுகிற அந்த தண்ணீர் எடுத்து குடிக்கும்போது அநேக நோய்கள், அநேக வியாதிகள் வர தொடங்கினது. அதை எடுத்து சமைத்தால் சாப்பாடு கெட்டு போயிடும். அதை எடுத்து ஒருவேளை ஜூஸ் போடணும்னா, நம்முடைய நாட்டில் பார்த்து நம்முடைய பாஷையில் சொன்னால் ஜூஸ் போடணும்னா ஜூஸ் கெட்டு போயிடும். பால் போட டீ போடணும்னா டீ கெட்டு போயிடும். அப்படிப்பட்ட துர்நாற்றம் உள்ள
தண்ணீராகவும் பயன்படுத்தவே முடியாத ஒரு தண்ணீராக that water became dirty and unusable. You cannot use it. இப்படி பார்த்து கொண்டிருந்த இன்னொரு பகுதியில், இன்னொரு நெய்பரிங் பிளேஸ் ஹைராபோலி என்று சொல்லி, ஹைராபோலிஸ் ஒரு பகுதி. அந்த பகுதி பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக வந்து அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக இட் வாஸ் ஸ்ப்ரிங். அந்த வெயிலின் உஷ்ணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்து அந்த இடம் பகுதி செழிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அந்த தண்ணீர் சூடாக இருக்கும். அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுதெல்லாம் வியாதிகள் சுகமாகுது என்று சொல்லி உலகமெங்கிலும் ஜனங்கள் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணீரை குடிப்பார்கள். இவர்கள் என்ன செய்தார்? பணம் வச்சிருக்கிறாங்களே, அந்த பணத்தை வச்சு அந்த பகுதியிலிருந்து ஒரு பைப் லைன் எடுத்துகிட்டு வந்து இவருடைய நகரத்திற்கு போட்டார்கள். ஆனால் that water started hot. அனலாக ஆரம்பித்த அந்த தண்ணி, சூடாக இருந்த தண்ணி இங்கே நகரத்துக்கு வரும்போது வெதுவெதுப்பாய் மாறிவிடுகிறது. இதே போல ஆண்டவர் அந்த பகுதிக்கு சொல்கிறார், சபைக்கு, நீங்கள் இப்படி இருக்காதீங்கப்பா. either be cold or be hot. don't be a lukewarm like your city. ஒன்று நீ குளிராக இருக்கணும், இல்லை அனலாக இருக்கணும். ஒன்று நீ சுகமாக இருக்கணும், சுவையாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்தால் ஜனங்கள் எப்படி வாந்தி பண்ணி போடுகிறார்களோ அதே போல் நீயும் ஆவிக்குரிய ரீதியில் நோய் உண்டாக்குறவனாக இருக்கிறபடியா நான் வாந்தி செய் ஐ வில் வாமிட் யூ என்று கர்த்தர் சொல்கிறார். வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிகாஸ் யூ ஆர் டர்ட்டி, பிகாஸ் யூ ஆர் அன்ஹெல்தி. நீ ஆரோக்கியமானவன் கிடையாது, நீ நோய் உண்டாக்குகிறவன். வெதுவெதுப்பாய் வாழ்ந்த நாட்கள் போதும். இயேசுவுக்காக மட்டும் வாழணும். உலகத்துக்கும் இயேசுக்கும் நான் தேவை என்று சொல்லி 2 எஜமான்களுக்கு நாம் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு எஜமான், either for money or for Jesus. The choice is ours. ரெண்டுத்திலையும் நம்முடைய பைப் லைன் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா we will finally turn out to be a lukewarm church. இந்த சபைக்கு பேரே அதுதான், வெதுவெதுப்பான சபை. This church is fondly called as lukewarm church. Unfit, unhealthy. எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? How is our prayer life? How is your spiritual life? Is it unhealthy? Is it unfit? Is it dirty? Is it unusable? Is it disposable? நம்ம கவனிக்கணும் தேவச்சனமே. இந்த சபைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இந்த சபைக்கு 17 வசனம் சொல்கிறாரு, நீ சொல்கிற நீ பணக்காரனாக இருக்கிற, பணம் பட ஐஸ்வர்யமான நீ கருதுகிறாய், ஆனால் நீ உண்மையிலே எப்படி இருக்கிறன்னு சொல்லி கர்த்தர் 5 விதத்தில் பேசுகிறார். நீ எப்படி இருக்கிற என்று சொல்லி நீங்கள் அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். நிர்பாக்கியசாலி, பரிதபிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியம். கர்த்தர் சொல்றாரு, you are wretched, you are miserable, you are poor, you are blind and you are naked. நீயும் நம்முடைய பார்வையில் நம்ம யோசிக்கணும், என் பார்வையில் நான் பணம் படைத்தவனா ஐஸ்வர்யமானா இருப்பது அல்ல கர்த்தருடைய நோக்கம். கர்த்தருடைய பார்வையில் நாம் ஐஸ்வர்யமானா இருக்க வேண்டும். அந்த சபைகளில் சிலரை பார்த்து கர்த்தர் சொல்றார், மற்றவர் பார்வையில் நீ ஏழையை போல இருக்கலாம்ப்பா, ஆனால் என் பார்வையில் நீ விலை உயர்ந்தவனா இருக்கிறாய். இன்னைக்கு இந்த வீடியோ அநேகர் பார்த்து கொண்டிருக்கிற, God wants to talk to you. You might seem poor in the eyesights of men. மனிதருடைய பார்வையில் நீ ஏழையாக, ஒதுக்கப்பட்டவனாக, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமனா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீ உயர்ந்தவனாக, கனம் பெற்றவனாக, விலை மதிப்பு உயர்ந்தவனாக இருக்கிறாய். You are honorable, you are useful in the sight of God, you are rich and God sees you. அதுதான் நமக்கு தேவை. Not the applause of men, but the appreciation of God. அப்படி வாழணும் தேவஜனமே. ஆனால் இந்த இப்படி நிர்பாக்கியசாலிகள், இப்படிப்பட்ட பரிதபிக்கப்பட்ட தரித்திரர்களுக்கு, குருடருக்கு, நிர்வாணிக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் சொல்கிறார், you have to come to me. Come to me. Come to me. ஆண்டவர் சொல்றாரு, நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் கர்த்தர் சொல்றாரு, அதாவது when you come to me, I will give you a gold that is refined by fire,
வேதத்தில் எந்த இடத்துலெல்லாம் புடமிடப்பட்ட பொன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உண்மையான தங்கத்தையோ வெள்ளியையோ கர்த்தர் பேசலை. கர்த்தர் குணங்களை பேசுகிறார். கேரக்டர். காட் ஸ்பீக்ஸ் அபவுட் கேரக்டர். யுவர் கேரக்டர். ஆண்டவர் சொல்றார், when you come to me I will give you good character. come and buy. வந்து வாங்கிக்கோன்னு சொல்றார் கர்த்தர். எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்வீர்கள் இல்லை, இந்த வந்து வாங்கிக்கோங்கப்பா. யூ டோன்ட் ஹேவ் கேரக்டர், லெட் மீ கிவ் யூ கேரக்டர் ஃபர்ஸ்ட். லெட் மீ கிவ் யூ குட் கேரக்டர். லெட் மீ கிவ் யூ குட் சர்க்கம்ஸ்டன்ஸ், குட் சிச்சுவேஷன், a proper name. புடமிடப்பட்ட பொன்னை கர்த்தர் தருகிறார். Your life is miserable. Come to me. I will make it good. I will change your mara into sweet, bitterness into sweetness, curse into blessing. Come to me என்று சொல்றார். How do you come to him? அது அப்புறமா பேசுகிறார். கர்த்தர் ரெண்டாவது சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிறப்பா, you are naked, so that come to me. நான் உனக்கு வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறேன். I am giving you white robes. இந்த வெல் வஸ்திரம் எதை குறிக்குதுன்னா ரைச்சஸ்னஸ், சால்வேஷன், ரைச்சஸ்னஸ். நீ பணக்காரனாக இருக்கிற, நீ நல்லவனாக இருக்கிறபடினாலே பரலோகத்துக்கு போக முடியாது. குட் பீப்புள் கேன் லிவ் அஸ் குட் பீப்புள், but they cannot inherit the heaven. They cannot go inside heaven. They cannot enter heaven. நல்லவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்களா தெரியாது. ரட்சிக்கப்பட்டவங்க போவாங்களா? கண்டிப்பாக. When you are saved, when you receive that cloth of salvation and righteousness, you are a citizen of heaven. கர்த்தர் சொல்கிறார், you might seem rich, but you are naked. Come to me, I will give you a garment. மூன்றாவது கர்த்தர் சொல்கிறார், இந்த இடத்துல நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். அப்படின்னா that was a medicine used in that particular place for healing. நீ வந்து நிறைய பேருக்கு ஹீலிங் தரேன்னு சொல்லிட்டு நீ செய்கிறப்பா, you are doing it as a business. But for truth and real, for reality, come to me and I will heal your eyes because you are blind. நீ குருடனை போல இருக்கிறாய். the richness, இந்த காசெல்லாம் பணம் எல்லாம் உன்னுடைய கண்களை குருடாகிடுச்சு. யோசித்து பாருங்க, பணம் படைத்தவனெல்லாம் இப்போ குருடனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். they are blind. பணம் அதிகமாக இருக்கும்போது தேவன் ஒருவர் எனக்கு தேவையில்லை, there is no need of anything என்று சொல்லி வாழ்வார்கள். எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு வாழ்வாங்க. because they have money with them. even if you have money, if you are a child of God listening to this, even if you have money, still you have to put your trust on God. don't rely on your resource. Rely on the only source, that is Jesus Christ. தேவஜனமே, இந்த மூன்றையும் வாக்கு கொடுக்குற ஆண்டவர் எப்போ இதெல்லாம் தராருன்னா, ஆண்டவர் தன்னுடைய நிலைமையை சொல்கிறார். behold, I stand at the door and knock. இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். அப்போது அந்த சபை என்ன செய்து விட்டது? இயேசுவை மையமாய் வைக்காமல் இயேசுவை தள்ளி விட்டது, தூர தள்ளி விட்டது. வாசற்படிக்கு கொண்டு போய் நிறுத்தி விட்டாங்க இயேசுவை. Where is Jesus in my life? This is the question that I am asking you, to all those who are watching this video. Where is Jesus in your life? இயேசு உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார்? Is he the center of your life? Is he the foundation of your family? அவர் தான் உங்கள் குடும்பத்துக்கு அஸ்திபாரமா? அவர் தான் உங்கள் வாழ்க்கைக்கு மையமாக இருக்கிறாரா? அல்லது அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டீங்களா? அப்படி தூக்கி வீசப்பட்டாலும் இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? He is knocking the door. Just because at any moment if you listen to his knocking, you will come and open the door. நீ கதவை திறந்தால் I will come inside and dine with you. This dining is the biggest meal of the day, where he can talk to you, where he can counsel you, where he can be with you. உங்களோடு கூட இருந்து, உங்களோடு கூட பேசி, சஞ்சரித்து, ஆலோசனை கொடுத்து, உங்களோடு கூட வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். அதனால் கதவை தட்டுகிறார். இன்றைக்கும் உங்கள் உள்ளத்தை தட்டுகிறார். இதை பார்க்கிற அநேகர் உண்டு. இஃப் யூ ஹவ் நாட் ரிசீவ் ஜீசஸ் கிரைஸ்ட் as your savior, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத அநேகர் இதை பார்க்கிறீர்கள் சொன்னால், இன்றைக்கு இயேசு உங்கள் கதவை தட்டுகிறார். உங்கள் உள்ளத்தை கதவை தட்டுகிறார். இருதயத்தின் வாசலை தட்டுகிறார். அவருடைய அவர் தட்டுகையில் நீங்கள் திறந்தால் உள்ளே வந்து பிரவேசிப்பார். அவர் உள்ளே வந்து பிரவேசித்தால்
உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் மீட்பையும் கர்த்தர் கொடுத்து உங்கள் தம்முடைய பிள்ளையாக தேவன் மாற்றுகிறார். இன்றைக்கு இயேசு உங்கள் உள்ளத்தை தட்டுவார் என்றால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க. Are you ready to receive Jesus Christ as your Savior? If yes, today God wants to dine with you, dwell with you, be with you. உங்களோடு கூட இருக்க, வாசம் செய்ய, போஜனம் செய்ய கர்த்தர் நம்ம ஆசைப்படுகிறார். He is loving, he is a loving God. அவர் உங்களை இன்னும் நேசிக்கிறார். அதனால தான் இன்னும் தட்டி கொண்டிருக்கிறார். இன்னும் அநேகர் கதவை திறக்காமலே இருக்கிறீங்க. அநேகர் கதவை திறந்து விட்டீங்க, தெய்வ பிள்ளையாக மாறிட்டீங்க. But there are many people who have not opened the door. But Jesus is still knocking. ஆண்டவர் இன்னும் தட்டி கொண்டிருக்கிறார். வெதுவெதுப்பாய் வாழ்ந்த நாட்கள் போதும். வெதுவெதுப்பாய் வாழ்ந்த நாட்கள் போதும். எத்தனை நாட்கள் தான்? How long will we be dirty? How long will we be unfit and unhealthy? Jesus wants to transform your life. And he sees, நீ உன் பார்வையில் நீ you are considering yourself as honorable, but no, you are wretched and miserable. நீ உன் பார்வையில் கனமுள்ளவனாக இருக்கிற நினைக்கிற, ஆனால் இல்லை சகோதரா, இல்லை சகோதரி. கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? How are we in the sight of the Lord? That is what matters. அதுதான் பெருசு. தேவ பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நம்மை அர்ப்பணித்தால் தேவ நிச்சயம் நம்முடைய உள்ளத்தில் நம்மோடு கூட வாசம் செய்து அவர் நம்முடைய பிள்ளையாக நம்மை மாற்ற விரும்புகிறார். வெதுவெதுப்பாய் வாழ்ந்த நாட்கள் போதும். Let's put a full stop to the lukewarm experience in our lives. நம்முடைய ஆலயம் அனலாகவோ குளிராகவோ இருக்க வேண்டும். It should be helpful for people, useful for people. When you serve the people, when you minister with people, you should be a useful vessel. பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை பயன்படுத்துவார். உங்கள் கதவை தட்டுகிற, இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். You have a bright future. இதை வாசிக்கும் போது நம்ம உள்ளம் எப்படி இருக்கோம், நம்முடைய ஆலயம் எப்படி இருக்கிறது என்று கவனிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைப்படுவாராக.